இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சாட்சி தான் செட்டப்னா இதுவுமா? போங்க போங்க. யுவர் ஆனர், இந்த கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கிய இன்ஸ்பெக்டர் ஐயாவுக்கு சன்மானம் எதுவும் இல்லையா? T3 இன்ஸ்பெக்டரை 6 மாதம் பணியிடை நீக்கம் செய்ய காவல்துறைக்கு உத்தரவிடுகிறேன். சீனியர் நம்ம 2 பேரையும் பேசுறதுக்கு வர சொல்லிருக்காரு. அவங்க நமக்கு எதிரா வாதாடுறவங்களாச்சே, அவங்க கிட்ட பேசுறதுக்கு நமக்கு என்ன இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க ஏன் தயங்குறீங்க? என்ன சொல்றாங்கன்னு தான் கேட்போமே. எதுக்காக நம்மள வர சொல்லிருக்காங்க? வேற என்ன, கேஸ் நம்ம பக்கம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அவங்க இப்ப தோக்குற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அதான் ஏதோ பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாதீங்க, நான் தான் இருக்கேன்ல, வாங்க. நீங்க முதல்ல வந்து என்கிட்ட சொல்லும் போதே நான் உங்களுக்காக தான் வாதாடணும்னு நினைச்சேன். அப்புறம் சங்கர்லிங்க வந்து என் பொண்ணு ஃபாரின் போனோம், அவ ஒரு தப்பும் பண்ணலன்னு கண்ணீர் விட்டு அழுதாரு. அதை கேட்கும்போது அவர் சொன்னது சரிதான்னு தோணுச்சு. எனக்கு எப்பவுமே உண்மைதான் முக்கியம். இப்போதான் அந்த ஆள் வந்து எல்லாத்தையும் சொல்றாரு. ஆக்சிடென்ட் பண்ணது அவர் பொண்ணு தான், உங்க ஹஸ்பண்ட் கிட்ட குற்றத்தை ஒத்துக்க சொன்னது உண்மைதான், அதுக்காக கேஸ் தரேன்னு சொன்னது உண்மைதான்னு இப்பதான் சொல்லிட்டு போறாரு. உங்க ஹஸ்பண்டுக்கு தர்றதா சொன்ன 30 லட்ச ரூபா பணம் இதுல இருக்கு. இத வாங்கிட்டு நீங்க கேஸ வாபஸ் வாங்கிருங்க. புரியுதுமா? அன்னைக்கே சொன்ன மாதிரி கொடுத்திருந்தா வாங்கிட்டு போயிருந்திருப்பீங்க. அதால நிறைய தப்பு பண்ணிட்டான், அதான் நீங்க வாங்க தயங்குறீங்க இல்லையா? சரி, வேற என்ன வேணும்னு சொல்லுங்க, எதுனாலும் பண்ணிடுவோம். எனக்கு என் புருஷன் வேணும். இங்க பாருமா, அவரை வெளியெடுக்கிறது நம்ம பொறுப்பு. பணத்தை வாங்கிட்டு கேஸ வாபஸ் வாங்க சொல்லுமா. அதிர்ஷ்டம் ஒரு தடவை தான் கதவு தட்டுன்னு சொல்லுவாங்க, இவங்களுக்கு தட்டிருச்சு. இந்த 30 லட்ச ரூபா ஜாக்பாட் அடிச்ச மாதிரி நினைச்சு வாங்கிக்க சொல்லுமா. இங்க பாருங்க, இந்த பணத்தை விட உண்மைக்கு ரொம்பவே மதிப்பு அதிகம். எனக்கு இந்த பணம் வேண்டாம். அம்மா கொஞ்சம் நில்லுங்கம்மா, உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே என்ன செய்யறதுன்னு தெரியாம 2 பேரும் நின்றுட்டு இருக்கீங்க. கொஞ்ச நாள் உங்க புருஷன் ஜெயில இருந்தா குறைஞ்சா போயிட போறீங்க. அதுக்காக இவ்வளவு பெரிய பணத்தை யாராவது தூக்கி கொடுத்துருவாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க புருஷன் ஒவ்வொரு நாளும் ஜெயில இருக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வருதுன்னு கணக்கு போட்டு பாருங்க. இதே 30 லட்சம் ரூபாயே நான் உங்களுக்கு தரேன். ஏன் புருஷனுக்கு பதிலா நீங்க ஜெயிலுக்கு போறீங்களா? ஹலோ, யாருக்கிட்ட என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? 30 லட்சம் என்ன, 30 கோடி கொடுத்தாலும் நான் சம்மதிக்க மாட்டேன். குருவே சரணம். நான் என்ன
உங்கள மாதிரி வெறும் வாய் சண்டை மட்டும்தான் போடுவேன்னு நினைச்சீங்களா? என்னோட ஊரு திருநெல்வேலி பக்கத்துல இருக்கிற விக்ரமாசிங்கபுரம். எங்க ஊர்ல ஒரு பைய துணிஞ்சு பொண்ணு கட்ட மாட்டான். நான் இந்த வாயால பேசுறத ரொம்ப குறைச்சுக்கிட்டேன். முதல்ல வீச்சு, அப்புறம்தான் பேச்சு. நீங்க ஒரு சீனியருங்கிறதுனாலதான் உங்ககிட்ட பணிவா இருக்கிற மாதிரி நடிக்க வேண்டியதா போயிடுச்சு. என்ன 2 தட்டு தட்டலான்னு நேத்து ஒரு 4 பேரை அனுப்பி விட்டீங்களே, அவங்களையாவது கொஞ்சம் நல்லா இருக்கிறவங்களா பார்த்து அனுப்பக்கூடாது? அவனுங்க தோரணைய பார்த்து பெரிய ஃபைட்டர்னு நினைச்சு அனுப்பிட்டீங்க போல இருக்கு. நல்லபடியா மரியாதை செஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிட்டேன். இந்த கேஸ் முடிஞ்சது. இன்னைக்கு தீர்ப்பு. குருவே சரணம். நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறொன்றுமில்லை. மிஸ்டர் முத்துராமன், விபத்து நடந்த அன்னைக்கு நீங்க உங்க பையன் கூட தானே இருந்தீங்க? ஆமாங்க. சரி, நடந்தது என்னன்னு கோர்ட்ல சொல்லுங்க. நானும் என் மகனும் அன்னைக்கு கடைக்கு போயிருந்தோம். அவன் என்ன கடையில டிராப் பண்ணிட்டு எங்கேயோ போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனான். அப்போ ஒரு காரு கண்ணு முன்னு தெரியாம வந்து என் பையன் மேல மோதி. அழுகாம மேல சொல்லுங்க. மோதினதுல என் பையன் உடம்புல உயிர் இல்ல. அவன் பேச்சு மூச்சு இல்லாம கிடந்தான். உடம்பு ஃபுல்லா ரத்தம். என் பையனை பார்த்து அழுதுகிட்ட திரும்பி அந்த காரை பார்த்தேன். அப்ப இவர்தான் அந்த காரை விட்டு கீழே இறங்கி வந்தாரு. அந்த ஆளுக்கு பணம் கொடுத்திருக்காங்க. அந்த ஆளுக்கு பணம் கொடுத்து பொய் சாட்சி சொல்ல வச்சிருக்காங்க. எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? ஒண்ணு, அவர் இடிச்சத அந்த ஆள் பாத்துருக்கணும். இல்லனா அவருக்கு பணம் கொடுத்து இப்படி சொல்ல வச்சிருக்கணும். செத்து போன பையனோட அப்பா அவரு. அதனால அவரு சொல்றதுதான் கோர்ட்ல எடுத்துப்பாங்க.